தவைக்க தலைவர் விஜய் வாங்கும் சம்பளம் நியாயமானதா என கேள்வி எழுப்பியிருந்த அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு கருப்பு பணம் வாங்குவதாக கூறுவதற்கு ஆதாரம் வேண்டும், வாய் இருக்கிறது என்பதற்காக எது வேண்டுமானாலும் பேசக்கூடாது என தவைக்க மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் வார்த்தை போர் குறித்து தற்போது பார்க்கலாம். நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? நம்பர் 1 விஜய் அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும். அவரிடம் இருக்கிற திரு மார்டின், அவருடைய மருமகன், அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா, அவருடைய மாமனார், அவங்களாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களா? நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். எங்களுக்கு தெரிந்த 3 உதாரணங்களை சொல்லுங்கள். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர் தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் எதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகளுக்கு வாயில எதை வேணாலும் சொல்லக்கூடாது. வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாத? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. மாநிலம் மற்றும் தேசிய அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். டெல்லியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஹோலி, தீபாவளி பண்டிகைகளின் போது இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் பாஜக ஆட்சி நடந்து வருகிறது. சட்டசபை தேர்தலின் போது ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஹோலி மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என அம்மாநில முதல் மந்திரி ரேகா குப்தா தற்போது அறிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO ஒடிசா கடற்கரையில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஏவுகணைகள் ஒளியை விட அதிவேகத்தில் நீண்ட தூரம் பயணித்து எதிரி நாட்டு விமானங்களை தாக்கி அழிக்கும் ஆற்றலை இந்த புதிய தொழில்நுட்பம் வழங்குகிறது. சோதனை வெற்றி பெற்ற நிலையில் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கும் வான்வெளி லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசில்ஸ் ஏவுகணைகளை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. இந்த வெற்றிக்காக DRDO விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். மும்பை விமான நிலையத்தில் 2 விமானங்கள் உரசிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையிலிருந்து கோவைக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் பயணிகளுடன் ஓடுபாதையில் புறப்படுவதற்காக காத்திருந்தது. அப்போது ஹைதராபாத்திலிருந்து இண்டிகோ விமானம் ஒன்று பயணிகளுடன் ஓடுபாதையில் வந்து இறங்கியது. இதில் 2 விமானங்களின் ரக்கை முனைகளும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. ஏர் இந்தியா விமானத்தின் ரக்கை முனை பலத்த சேதமடைந்தது. விபத்தை தொடர்ந்து பயணம் ரத்து செய்யப்பட்டு விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பத்திரமாக இறக்கப்பட்டனர்.